إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் மற்றொரு வெள்ளிக்கிழமை அடையும் வரை அல்லாஹு தஆலா என்னுடைய ஆயுளையும் உங்களுடைய ஆயுளையும் நீட்டி அருள் புரிந்து இன்றைய நாளுக்கு அல்லாஹு தஆலா இந்த சபையை கொண்டு சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். அந்த சபையிலே மீண்டும் ஒரு முறை ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிந்திருக்கின்றான். இந்த சபைக்கு அல்லாஹு தஆலா என்ன கூலியை நிர்ணயித்திருக்கின்றான், அந்த கூலியை முழுமையாக எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக பிரார்த்தித்தவனாக. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவை நம்புங்கள், அவன் வழிகாட்டுவான் என்கின்ற ஒரு தலைப்பில் இன்றைய குத்துபாவில் சிறிய விடயத்தை உங்களிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இன்றைக்கு நான் வந்த பயணம் இந்த தலைப்பை எனக்கு உணர்த்துகின்ற அளவிலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒரு பயணம். அல்லாஹுவை நம்புங்கள், அல்லாஹு தஆலா வழிகாட்டுவான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா தான் நம்புகின்ற அடியார்களை ஒரு காலத்திலும் கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கையை பொறுத்த மட்டில், அல்லாஹுவை நம்புங்கள் என்கின்ற இந்த அம்சத்தை பொறுத்த மட்டில், இது அல்லாஹுவின் மீது இருக்க வேண்டிய அறிவு ரீதியான நம்பிக்கை அல்ல. நாங்கள் அல்லாஹுவை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய, அல்லாஹுவை பற்றி தெரிந்து நாங்கள் நம்பி இருக்க வேண்டிய அறிவு ரீதியான நம்பிக்கை அல்ல. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அடியார்களுக்கு அவன் யார் என்று வாக்களித்தானோ, அந்த வாக்களித்ததின் பிரகாரம் அல்லாஹு தஆலா நடந்து கொள்ளுவான் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கை சார் சில வேளைகளில் நாங்கள் கூட இந்த நம்பிக்கை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். என்னை நம்புங்கள், நான் கட்டாயம் உங்களுக்கு செய்து தருவேன் என்று. அதை என் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்கின்ற அர்த்தம் அல்ல. நான் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த வாக்குறுதியை நீங்கள் நம்புங்கள், நான் கட்டாயம் அதை செய்து தருகின்றேன் என்பது தொடர்பான நம்பிக்கை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் நம்முடைய வாழ்க்கையிலே பல விடயங்களை கொண்டு சோதிப்பதாக சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன், நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தக்கூடிய சோதனைகளின் போது அல்லாஹ் எதை நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதாக திருமறை குர்ஆனிலே அழகான ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். 64வது அத்தியாயத்தின் 11வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹுடைய ஏற்பாடு இல்லாமல் உங்களிடத்தில் எந்த முசீபத்தும் வருவது கிடையாது. உங்களிடத்திலே வரக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனை அல்லாஹுடைய ஏற்பாட்டிலே உள்ள சோதனை. அது தனிப்பட்ட முறையிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய, வாழ்க்கையிலே சந்திக்கின்ற சோதனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக நாங்கள் சந்திக்கக்கூடிய சோதனையாக இருந்தாலும், ஒரு கூறாக நாங்கள் சேர்ந்து ஒரு சோதனையை நாங்கள் சந்திக்கின்றோம் என்றாலும், சில வேளைகளில் ஒரு நாடாக நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி வைப்பார். அந்த மாதிரியான சோதனைகளை கடந்துதான் இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் தலை தூக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கின்றோம். இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில என்ன சோதனைகள் மூலமாக நாங்கள் சோதிக்கப்பட்டாலும், எதை கொண்டு அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில விருப்பம் இல்லாத அம்சங்களை ஏற்படுத்தினாலும், இந்த அம்சங்களை கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய சோதனை இருக்கின்றதே,
இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே உள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இது நான் எழுதி வைத்தது, எதற்காக வேண்டி என்பது அந்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை ஏன் அந்த சோதனை ஒரு மனிதனுக்கு கொடுத்தான், அந்த சோதனையின் மூலமாக அல்லாஹ் தஆலா எதை நாடுகின்றான் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய வேலை என்ன என்பதை அந்த சோதனையின் போது நம்முடைய வேலை என்ன என்பதை அல்லாஹ் தஆலா அடுத்த அந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். வமை யுமின் பில்லாஹ், அல்லாஹுவை யார் நம்புகின்றார்களோ யஹ்தி கல்பஹு, அவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை காட்டுவான். எந்த வழியிலே அவர் போக வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா காட்டுவதாக நமக்கு வாக்களித்து விட்டு நமக்கு ஒரு உறுதிக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். ஒரு சோதனையை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகின்றேன். இந்த சோதனையின் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுவது எந்த வழியிலே நான் செல்வது என்பது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனை என்பது உறுதி. சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. தனிப்பட்ட முறையில் எத்தனையோ சோதனைகளை நாங்கள் சந்திக்கின்றோம். அந்த சோதனைகளின் சில வேளைகளிலே நாங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். நம்மோடு சேர்ந்து இன்னொருவரால் கூட அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக அல்லாஹ் தஆலா சொந்த சோதனை, அந்த சோதனை இன்னொருவரோடு சேர்ந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது. எனவே தனியாக சந்திக்கின்ற சோதனைகளை கூட அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி இருக்கின்றார். இந்த மாதிரி நம்முடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அதற்கு நமக்கு தேவைப்படுவது அதிலிருந்து கலருவதற்கான வழி. வியாபாரத்திலே அல்லாஹ் தஆலா சோதனை ஏற்படுத்துவான், குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா சோதனை ஏற்படுத்துவான், நம்முடைய குடும்பத்துடைய விவகாரத்திலே அல்லாஹ் தஆலா சோதனை ஏற்படுத்துவான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 5 விடயங்களை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன் என்று நமக்கு வாக்குறுதி தருகின்றார். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூ, நாங்கள் உங்களை சோதிப்போம், ஹௌஃபை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு நாங்கள் சோதிப்போம், வல் ஜூ பசியை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம், வனகுஸின் மின் அம்வால் உங்களுடைய செல்வங்களை எடுப்பதன் மூலமாக சோதிப்போம், வல் அன்ஃபுஸ் உங்களுடைய உயிர்களை கொண்டு நாங்கள் சோதிப்போம், வஸ்ஸமராத் உங்கள் விளைச்சல்களை கொண்டு நாங்கள் சோதிப்போம், வபஷிரிஸ் ஸாபிரீன் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அம்சங்களை கொண்டெல்லாம் அல்லாஹ் தஆலா சோதிப்பதாக நமக்கு வாக்களிக்கின்றார். அதிலும் குறிப்பாக யாருக்கு அதிகமான வாக்கை கொடுக்கின்றான் என்று சொன்னால், யாரின் மீது அல்லாஹ் தஆலா நலவை நாடுகின்றானோ, இந்த உலகத்திலே யாரை அல்லாஹ் தஆலா அதிகமாக நேசிக்கின்றானோ அவர்களுடைய விடயத்திலே அதிகமான சோதனைகளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு நமக்கு வாக்களிக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு நபி தோழர் வந்தார். வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வையும் உங்களையும் நான் அதிகமாக நேசிக்கின்றேன் என்று தெரிந்துதான் சொல்கின்றாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீட்டி கேட்டார்கள் அந்த நபி தோழர் இடத்துல. அந்த நபி தோழர், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரை சுயநினைவோடு தான் சொல்லுகின்றேன் என்று சொல்ல, அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அலை அலையாக சோதனைகளை எதிர்பார் என்று சொன்னார். சோதனைகளை எதிர்பார்க்க வேண்டியது இந்த உலகத்திலே பாவம் செய்கின்ற மனிதர்கள் அல்ல. சோதனை எதிர்பார்க்க வேண்டியது இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மக்கள் அல்ல. சோதனை எதிர்பார்க்குமாறு அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்தது இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தூரமாகி வாழக்கூடிய மனிதர்களே அல்ல. இந்த உலகத்திலே அல்லாஹ் தான் எனக்கு வேண்டும், அல்லாஹ்வை தான் நான் நம்பி இருக்கின்றேன், அல்லாஹ் தான் என்னுடைய எதிர்காலத்தை காட்ட வேண்டும் என்று யாரெல்லாம் அல்லாஹ்விலே தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒன்று ஒன்றாக சோதித்து பார்ப்பார். அவ்வாறு சோதித்து பார்க்கின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். வமை யுமின் பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நம்புவீர்களாக இருந்தால், யார் அல்லாஹ்வை நம்புகின்றார்களோ யஹ்தி கல்பஹு அவருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை காண்பிப்பான். எந்த வழியிலே அவர் செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா காண்பிப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சோதனைகளின் போது வருகின்ற மிக முக்கியமான பிரச்சனை, எந்த வழியிலே செல்வது என்பது நமக்கு தெரியாது. வழிகள் நிறைய பிறகு நம் கண் முன்னால், எந்த வழியிலும் நாங்கள் போகலாம் என்கிற நிலைமை இருக்கும். ஆனால் எந்த வழியிலே சென்றால் தடம் புரளாமல் நேராக நம்முடைய பாதையை நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற சந்தேகம் நமக்கு இருக்கும். அந்த பிரச்சனை நம்மிடத்திலே இருக்கும். பிரச்சனைகளை சந்திக்கின்ற நேரத்தில் அடுத்து என்ன செய்வது என்பது கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், என்னை நம்புங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுகின்றேன். ஏனென்றால் எந்த வழியிலே சென்றால் நாங்கள் தடம் புரளாமல் சீராக செல்ல முடியும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்ப அந்த சகோதரர்கள். எனவே அந்த மாதிரி நம்முடைய உள்ளம் எந்த நிலைமையிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த உலக வாழ்க்கையிலே உள்ளத்துக்கு ஆரோக்கியம் அல்லாஹுவை நம்புவதிலே தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு சில காரியங்களை செய்கின்ற நேரத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்படும் சகோதரர்களே. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியே நாங்கள் சில ஏற்பாடுகளை செய்திருப்போம். அந்த ஏற்பாடுகளை கொண்டுதான் நாங்கள் உள்ளத்திலே முதலாவது நம்முடைய உள்ளத்திலே அந்த நம்பிக்கை இருக்கு. உதாரணத்துக்கு, நம்முடைய வியாபாரம் ஒரு சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது.
நம்முடைய உள்ளத்தில் சில வேளைகளில் இருக்கக்கூடிய நம்பிக்கை எதுவாக இருக்கும் என்றால், நாங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு ஒரு பஃபராக வைத்திருக்கின்றோம், ஒரு பஃபர் அக்கவுண்டிலே போட்டு வைத்திருக்கின்றோம். எங்காவது நம்முடைய வியாபாரத்தில் பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் இந்த 10 லட்சத்தை நாங்கள் சேர்த்த பஃபராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வைத்த 10 லட்சம், அந்த 10 லட்சம் இருக்குமாக இருந்தால் வியாபாரத்தில் வருகின்ற பிரச்சனையை பயம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த 10 லட்சம் முடிந்த நிலைமையில் அந்த பிரச்சனை வருமாக இருந்தால் சில வேளைகளில் அதை ஃபேஸ் பண்ணுவதற்கு நாங்கள் பயப்படுவோம். எனவே நாங்கள் நம்பி இருந்தது எதை? அந்த காசை. அது நமக்கு உதவி செய்யும் என்று. நம்முடைய ஒரு வாகனம் இருக்கும், அது தரமான ஒரு வாகனமாக இருக்கும். ஒரு தரமான ஒரு வாகனமாக இருந்தால் ஒரு பயணம் செல்லுகின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு தெம்பு இருக்கும், இந்த பயணத்தை நம்மால் எப்படியும் போய் சேர்ந்து விடலாம் என்று. நம்முடைய வாகனத்திலே கோளாறு இருக்குமாக இருந்தால் நம்பிக்கை எடுபட்டு விடும். எனவே நம்முடைய நம்பிக்கை, நாங்கள் நம்முடைய செயல்களின் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது அல்ல இருக்கின்றது, நம்மிடத்திலே நாங்கள் சேமித்து பாதுகாப்புக்காக வைத்திருக்கக்கூடிய அம்சங்களிலே இருக்கின்றது. அந்த அம்சங்கள் எடுபட்டு போகின்ற நேரத்தில் ஃபெடப்பாகி போகின்றோம், அந்த அம்சங்கள் இருக்கின்ற நேரத்தில் தெம்பாக இருக்கின்றோம். இந்த இரண்டுமே இல்லாத நேரத்தில் ஒருவன் மேலே இருக்கின்றானே, அதை நாங்கள் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. இருந்தாலும் அவன் இருக்கின்றான், இல்லை என்றாலும் அவன் இருக்கின்றான், எந்த நேரத்திலும் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்கின்ற அந்த உணர்வு இருக்கின்றதே, அந்த உணர்வு நம்மிடத்தில் கிடையாது என்பது சகோதரர்களே. நம்மோடு 10 பேர் இருந்தால் வீரத்திலே ஒரு தைரியத்தை நாங்கள் எதிர்பார்க்க உணர்கின்றோம். உள்ளத்தை நம்மால் எதையும் சமாளித்துக் கொள்ள முடியும், நம்மால் அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும் என்று. யாரும் மஷூராவுக்கு வரவில்லை, யாரும் பணிக்காக வேண்டி வரவில்லை என்று சொல்லி சொன்னார். பெடப்பாகி போய் ஒருவரும் வருகின்றார்கள் இல்லை, எல்லாவற்றையும் நாங்கள் தான் இழுக்க வேண்டி இருக்கின்றது என்று பெடப்பாகி போகின்றோம். என்ன காரணம்? அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் அவர்களை நம்பி நம்முடைய உள்ளத்தில் ஒரு தெம்பு இருக்கின்றது. அவர்கள் இல்லாமல் போகின்ற நேரத்தில் அது போகின்றது என்று சொன்னால் நம்பிக்கை எங்கு இருக்கின்றது என்பது சகோதரர்களே. யார் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை எங்கு கொண்டு போய் வைத்திருக்கின்றோம்? நம்முடைய வீடுகளை நம்பித்தான் நாங்கள் பாதுகாப்புக்காக ஒதுங்கி இருக்கின்றோம். வீட்டை நம்பி அல்ல பாதுகாப்புக்கு ஒதுங்க வேண்டும், அந்த வீட்டை தந்த ரப்பை நம்பி நாங்கள் பாதுகாப்புக்கு ஒதுங்க வேண்டும். நம்முடைய வியாபாரத்துடைய தரத்தை வைத்து, மார்க்கெட்டுடைய நிலைமையை வைத்துத்தான் நம்முடைய வியாபாரத்தின் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கின்றது, நம்முடைய வாழ்வாதாரத்தின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதிலல்ல நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த வாழ்வாதாரத்தையும் அந்த வியாபாரத்தையும் உசிதமான முறையில் கொண்டு வந்து நம்மிடத்தில் சேர்க்கின்றான், அந்த ரப்பின் மீது அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பது அந்த சகோதரர்களே. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுகின்ற நேரத்தில் என்னிடத்தில் எது இல்லை என்றாலும் என்னோடு என் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வு இருக்கின்றதே, இதுதான் நபிமார்களை வெற்றி பெற செய்தது, நபிமார்களை காப்பாற்றியது. நபிமார்களுடைய எத்தனையோ கட்டங்களில் அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் வெல்ல தூண்டியது. அவர்களுடைய வரலாறு என்பது பெருசு என்பது சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மொத்த வரலாறையும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டானா, அங்கு பிட்டு பிட்டாக சின்ன சின்ன துண்டுகள் தான் நமக்கு கிடைக்குது இல்லையா? ஒரு ஷார்ட் ரீல் மாதிரி தான் அவ்வளவுமே. திடீரென்று வருகின்றார்கள், குழந்தை பெற்றுக் கொள்கின்றார்கள், திடீரென்று வருகின்றார்கள், அங்க போய் புள்ளைய விட்டு போட்டு வந்துடுறாங்க, திடீரென்று புள்ள வளர்ந்துச்சு, புள்ள வளரும் வரைக்கும் என்ன செஞ்ச ஸ்டோரி நம்மகிட்ட இல்லையே. வளர்ந்துட்டு வளர்ந்தது பின்ன அறுக்கிறதுக்கு வராங்க, அறுக்கிறதுக்கு வர ஸ்டோரி வருகிறது, திருப்பி இன்னொரு டைம்ல இன்னொரு ஸ்டோரி வருகிறது. இப்படி ஒவ்வொன்றாகத்தான் அல்லாஹ் தஆலா சின்ன 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 சின்னதாக அந்த ஸ்டோரியை நமக்கு சொல்லுகிறான். எதற்காக வேண்டி? ஏன் அப்படியான ஒரு ஸ்டோரியை நமக்கு சொல்ல வேண்டும்? அவருடைய மொத்த வரலாற்றை நமக்கு சொல்லவில்லை, பகுதி பகுதியாக சொல்லுகின்றார்கள். அங்குதான் நமக்கு படிப்பினை இருக்கின்றது. மொத்த வரலாறு நமக்கு தேவை கிடையாது. எங்கு நமக்கு தேவைப்படுகின்றதோ அதை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்க்கின்றான். அப்படி நபிமார்களுடைய வரலாறுகளில் சொன்ன ஒரு 2 செய்திகளை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போடுகின்ற அந்த சந்தர்ப்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அந்த மக்கள் கொண்ட கொடூரமான மனத்தன்மை, அந்த நெருப்பு குண்டத்திலே போடுவதற்காக வேண்டி நெருப்பை மூட்டுகின்றார்கள். அந்த மூட்டுகின்ற நேரத்தில் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருவது, இப்ராஹிம் நபி தனியாளாகத்தான் இருந்தார். அவர் தனியாளாகத்தான் இருந்தார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நானும் நீங்களும் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய தந்தை, தாய், நண்பர்கள், சகோதரர்கள் என்றெல்லாம் யாரெல்லாம் உடல் ரீதியாக நமக்கு வீரத்துக்கு தெம்பாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அடுத்த ஆப்போசிட் சைடில் என்பாந்த சகோதரர்களே, பாப்பா கூட அங்கதான் இருந்திருக்கணும், இருந்தார் என்று வரல, ஆனா இருந்திருக்கணும். அவர் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக இப்ராஹிம் நபியோடு அவர் இருக்கவில்லை, அவருக்கு எதிராகத்தான் இருந்தால் கல்லால் இருந்து உன்னை நான் கொல்லுவேன் என்று தான் சொன்னார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனி ஒரு மனிதனாக இருந்ததாகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றார். நெருப்பு குண்டத்திலே போடுவதற்கு முன்னால் அவருக்கு கண் முன்னாலே தெரிந்தது நெருப்பு தான் என்பாங்க சகோதரர்கள். அடுத்து எங்கு போவது என்று அவர்களுக்கு தெரியாது, ஓடி தப்புவதற்கு வழியும் கிடையாது. அவருடைய உள்ளத்திலே அப்படி ஏதாவது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற அம்சங்களாவது அந்த இடத்திலே இருந்திருக்குமா என்றால் அப்படி ஒன்றுமே கிடையாத ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கின்றார். அந்த இடத்திலே வைத்து நெருப்பிலே தூக்கி வீசப்படுவதற்கு முன்னால் அவர் என்ன வார்த்தையை சொல்கின்றார் என்பதை அல்லாஹ் தஆலா சோதித்து பார்த்தான். அந்த சோதனையில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றதாக நமக்கு சொல்லி தருகின்றார். சொன்ன வார்த்தை என்ன? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல்,
எனக்கு அல்லாஹு தஆலா போதுமானவன், அவன் பொறுப்பேற்பதில் மிகச் சிறந்தவன் என்று சொல்லிவிட்டு அதற்குள்ளே தூக்கி போடுகின்ற நிலைமையை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹு தஆலா அந்த நிலைமையை ஏற்படுத்துகின்றான். தூக்கி போடுகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா கட்டளை இடுகின்றான், யா நார், ஏ நெருப்பே, அல்லாஹ் வழிகாட்டுவேன் என்று சொன்னானே, வமை யுமின் பில்லாஹ் யஹ்தி கல்பா, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நேர் வழி காட்டுவான் என்று. இதை விட கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது சோதனைகளை கண்டிருக்கிறோமா? ஏதாவது வழிகண்ணுக்கு முன்னுக்கு தெரியத்தக்கனதான் நம்ம எல்லாம் சோதனைகளை சந்திக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் சில மக்கள் சொல்லுவார்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அதாவது கையில காசை சம்பாதித்துக் கொண்டு வீட்டுக்கு போவதற்கு முன்ன எல்லாம் முடிந்து விடுகின்றது. அவனையாக சொல்லுவார், 5000 ரூபாய் வாங்கினேன், இந்த 5000 ரூபாவை கையில எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னால் 5000 ரூபாயும் காலி ஆயிடுச்சு. ஆனா நாங்கள் யோசிப்பதற்கு மறந்து விட்டோம். 5000 ரூபாய்க்குரிய பிரச்சனையை வழிநடுகளும் வைத்து விட்டு அதை சந்திக்கின்ற நேரம் எல்லாம் இடத்துல 5000 ரூபாய் இல்லையே என்கிற நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தாமல் பிரச்சனையை பின்னால் வைத்து பிரச்சனைக்கான தீர்வை முன்னாலே தந்தல்லவா நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றான். அதை நாங்கள் யோசித்து பார்ப்பது கிடையாது. பிரச்சனைக்கு முன்னாலே 5000 ரூபாய் கையில, போற வழியில் அதை தீர்த்து போறோம். நாங்க தீர்க்கிறதுக்கு போய் நிக்கிற இடத்துல அல்லாஹு தஆலா கையை விரிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தவில்லை. நமக்கெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வெல்லாம் வைத்துத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை பிரச்சனையை சந்திக்க வைக்கிறார். இப்ராஹிம் நபியை யோசித்து பாருங்கள், எங்கு தப்ப, எதிலே தப்ப? உயிர் போகின்றது, பசி அல்ல, உயிரை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான். அந்த இடத்திலே அவர் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், வழிகாட்டுவேன் என்று சொல்லிவிட்டானே, வாக்குறுதி அளித்து விட்டானே, என்னை நம்பியவர்களை கைவிட மாட்டேன் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அல்லவா? அல்லாஹ் சொல்லுகிறான், யார், ஏய் நெருப்பே, கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது நீ சாந்தமாகவும் குளிராகவும் நடந்து கொள்ள வேண்டும். நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். நெருப்பு சாந்தமாக நடந்தது, நெருப்பு குளிராக நடந்தது. அன்புள்ள சகோதரர்களே, பின்னாலே தூக்கி போட்ட இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எரியவில்லையே, நம்மளும் எரிய மாட்டோமோ, இது நெருப்பல்லையோ, இது நெருப்புக்கு சுடுகின்ற தன்மை இல்லையோ, நம்மளும் ஒரு தடவை உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்று பின்னால ஒருவர் போயிருந்தாலும் அல்லாஹ்வுடைய காவல் தான் அவருடைய நிலைமை எரிந்து சாம்பலாகி இருப்பார். ஏன்? அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை இட்டது, கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது தான் நீ அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாரே தவிர பின்னாலே போகக்கூடிய இன்னொருவருக்கு அல்லாஹு தஆலா அந்த கட்டளை, அந்த நெருப்பு கொடுக்கவில்லை. ஒரே நெருப்பை கொண்டு ஒருவரை சுடுகின்ற விதமாகவும் ஒருவருக்கு குளிராக இருக்கின்ற விதமாகவும் யாரால் பாதுகாக்க முடியும் சகோதரர்களே? சாதாரணமான அம்சங்களை கூட சாதாரணமாக செய்கின்ற அளவுக்கு யாரிடத்திலே அந்த வல்லமை இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹுவை யாரெல்லாம் நம்புகின்றீர்களோ யஹ்தி கல்பஹு, அவர்களுடைய உள்ளத்துக்கு அவன் வழிகாட்டுவான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பட்டாளத்தோடு ஓடி போகின்றார்கள். ஃபிரௌனுடைய படை பின்னால் துரத்தி வருகின்றது. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்திலே முன்னாலே கடல் வந்து குறுக்கின்றது அன்பான் சகோதரர்களே. அந்த இடத்தில் அங்கல போறதுக்கும் வழியில்லாத அந்த சந்தர்ப்பத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மக்கள் கூட கேட்டார்கள், மூசாவை நன்றாக மாட்டிக்கொண்டோம், அதுக்கு பிறகு நாங்கள் எங்கு போவது? இந்த வருகின்றார்கள், அடுத்தது முழுமையாக எங்களை இல்லாமல் பண்ணி விடுவார்கள் என்கின்ற ஒரு மனநிலைமை அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய அந்த சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலும் தைரியமான ஒரு பேச்சை பேசினார்கள். அவர் சொன்னார்கள், கல்லா, அப்படி அல்ல, ரப்பி, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கின்றான், சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இப்ப எங்க போற வழின்னு அவன் எனக்கு காட்டுவான், வாக்களிச்சிருக்கிறான், நான் அவனைத்தான் நம்பி இருக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்களா உங்களை நம்பி உங்களோட ஆதரவுல உங்களை எனக்கு பின்னால் படையாக வைத்துக் கொண்டு ஓடி வந்தேன்? அப்படின்னா ஓடி வர தேவை கிடையாது, எதிர்த்து நின்று இருக்கலாம். அவர்களை நம்பி ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு சமூகம் அது. அந்த சமூகத்தை எடுத்துக்கொண்டு ஓடத்தான் முடியும். எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஓடி போய் நின்றால் முன்னாலே கடல். அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். வழிகாட்டுவான் என்பதற்கான முகாந்திரமே இல்லாத ஒரு இடத்திலும் எனக்கு வழிகாட்டுவான் என்கிற நம்பிக்கையோடு இருந்தார்களே, அல்லாஹ் வழிகாட்டினான். அதான் இறைவன். அசாதாரணமான ஒரு அம்சத்தை கொண்டாவது சாதாரணமாக அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவதற்கு போதுமானவன் என்பார்ந்த சகோதரர்களே. எனவே நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலாவின் மீது நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்திலே இருக்கின்ற சடங்களை விட, இந்த உலகத்திலே இருக்கின்ற மனிதர்களை விட, இந்த உலகத்திலே இருக்கின்ற படைப்பினங்களை விட இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் படைத்தவன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை இறைவனோடு சேர்ந்துதான் நான் முகம் கொடுப்பேன் என்கின்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால் அவன் வழிகாட்டுவான். அவனை நம்பியவர்களை அல்லாஹு தஆலா ஒரு காலத்திலும் கைவிட மாட்டான் என்கின்ற செய்தியை என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்தினேன். அல்ஹம்துலில்லாஹ். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره
ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றார். அதாவது, இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹுவை நம்பினோம் என்றால், அல்லாஹுவை நம்பிய மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளிக்கிறார். அல்லாஹுவை நம்புதல் என்கின்ற அந்த அம்சத்தை தான், அந்த நம்புவதற்கான ஒரு வழியாகத்தான் நாங்கள் பொறுப்பு சாட்டுதல் என்கின்ற ஒரு பகுதியை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கு. பொறுப்பு சாட்டு, என்ன விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் போதுமான, அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டு. நம் முயற்சியோடு நம்முடைய பொறுப்பு சாட்டுதலும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது ஒருவன் தவக்கல் வைத்தால், அந்த கூட்டிலிருந்து வெளியேறி பெரும் வயிற்றோடு சுற்றி திரிந்து மீண்டும் வயிறு நிரம்பி வரக்கூடிய அந்த குருவி போன்று, அந்த பறவை போன்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு உணவளிப்பான். அதுக்கு உணவளிப்பது போன்று உங்களுக்கு உணவளிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். எனவே நாங்கள் வயிற்றிலே ஃப்ரீயாக வைத்துக் கொண்டு வெளியிலே போனால் நம்முடைய வயிற்றை நிரப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் போதுமானவன். எப்பொழுது தவக்கல் இருக்க வேண்டும். தவக்கல் இருக்கின்றது என்பதற்காக கூட்டை விட்டு வெளியேறி போகாமல் அதுக்குள்ளேயே இருந்ததென்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பறவையை பற்றி சொல்லவில்லை. பறவை வெளியாகி போனது. அது வெளியாகி போவதற்கு முன்னால் அதனுடைய உள்ளத்தில் இருந்தது முழுமையான நம்பிக்கை, அல்லாஹ் எனக்கு என்னுடைய வயிற்றை நிரப்புவான் என்று. இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த தவக்கலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது நாங்கள் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவனிடத்திலே பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு பொறுப்பு சாட்டுகின்ற அந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமை யதவக்கல் அலல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கின்றார்களோ, பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, ஃபஹுவ ஹஸ்பு, அவர்களுக்கு அவன் போதுமானவன். அவர்களுக்கு வேற எதுவும் தேவை கிடையாது, அவர்களுக்கு அவன் போதுமானவன் என்கின்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்துக்கு வர வேண்டும். சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் மீது நான் பொறுப்பு சாட்டி இருக்கின்றேன், அவன் எனக்கு போதுமானவன். சில சந்தர்ப்பங்களை நாங்கள் நினைக்கின்றோம், நான் நினைத்தது தீர்வாக கிடைக்கவில்லை என்று. நீங்கள் நினைத்ததுதான் தீர்வாக அல்லாஹ் தரமாட்டான். நாங்கள் நினைக்கின்றோம், வியாபாரத்தில் ஒரு பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையை கண்ட உடனே அதற்குரிய தீர்வையும் நாங்களே முடிவெடுத்து வைத்துக் கொள்கின்றோம். இப்படித்தான் தீர்வு வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்போம். தீர்வு வந்து நம்மை தாண்டி போயும் இருக்கும். ஆனால் நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம், நான் எதிர்பார்த்த தீர்வு வரவில்லை, அல்லாஹ் எனக்கு தீர்வு தரவில்லை என்று. அல்லாஹ் தீர்வு தராமல் இல்லை என்பார்ந்த சகோதரர்களே, அண்மையிலே இந்த நுவரெலிய பிரதேசத்தில், சில்மியாபுர பிரதேசத்தில் இந்த லீக்ஸ் கண்டுகள் எல்லாம் அழிஞ்சு போன நிலைமையில் அந்த மக்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரர்களோடு கதைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களிடத்தில் சொன்னது, இதை நாங்கள் இப்ப காஞ்சி போய் இருக்கக்கூடிய அந்த வெளியால் இருக்கிற லீக்ஸ் எல்லாத்தையும் கலட்டி காட்டுறேன்னு சொல்லி கலட்டினா உள்ளுக்கு இருந்து ரெண்டு சின்ன மெல்லிய கதிர்கள் வந்து நிக்குது, மெல்லிய இலைகள் வந்து நிக்குது. அப்ப அவங்க சொல்றாங்க, இன்னொரு மாதமாவது நாங்கள் புகரடித்து மருந்தடித்து இதை அப்படியே பாதுகாத்தால் தான் திருப்பி தண்டு இவ்வளவுத்துக்கு வைக்கும், இவ்வளவுத்துக்கு திருப்பி தண்டு வச்சால்தான் எங்களுக்கு அதை விற்பதன் மூலமாக லாபம் கிடைக்கும். இன்னொரு சகோதரர் கவலையோடு சொன்னார் ஒரு வார்த்தை, இந்த இடத்தை ஒரு இடத்தை காட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பர்ச்சஸ் அளவுக்கு ஒரு சின்ன ஒரு காணி துண்டை காட்டி சொன்னார். 10 பர்ச்சஸும் இருக்காது, சின்ன ஒரு இடம் தான், சரிதானே, ஒரு 4-5 பர்ச்சஸ் தான் இன்றைக்கு. அந்த மாதிரியான ஒரு இடத்தை காட்டி சொன்னார், இந்த துண்டுக்குள்ள மட்டும் நாங்க 1000 கிலோவுக்கு மேல பறிப்போம், ஆனா இப்ப எங்களுக்கு 150 கிலோவும் வராது அப்படின்னு சொல்லி அவருடைய அழிவை சொல்லிக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அந்த சகோதரரிடத்திலே நான் சொன்னேன், நீங்கள் சில வேளைகளில் இந்த அழிவை நினைத்து நீங்கள் கவலைப்படவில்லை, இந்த அழிவுக்கு பின்னால் நீங்கள் போட்ட பிளான் இருக்குதுதானே, அது நடக்காதேன்னு நினைச்ச கவலைதான் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்க அறுவடை செஞ்சு அந்த 1000 கிலோவையும் கொண்டு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, வீட்டு திருத்த வேலைகளை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க. நீங்க அந்த காரியம் இந்த காரியம் 1000 காரியங்களுக்கு ரெடியாக இருப்பீங்க. இந்த அறுவடையின் மூலமாக அதை நீங்கள் செய்யணும் என்று நீங்கள் நாடி இருப்பீர்கள். இப்ப அந்த அறுவடை குறைச்சி காண்பிக்கப்பட்ட உடனே உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வு, இதுக்குரிய வருமானம் வராதே, வரலன்னா இந்த வேலைகளை இந்த வருஷம் செய்ய கிடைக்காதுங்கிற பதறல் தான் இப்படி உங்களை பேச வைக்குது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த விளைச்சலை அல்லாஹ் இப்பொழுது குறைத்தது சில வேளைகளில் நீங்கள் நினைத்திருக்கின்ற காரியம் நடக்காமல் இருப்பதற்காக வேண்டி இருக்கலாம். அது நடக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம்.
அறுவடை நடந்தால் அதை நடக்க வைப்பதற்கான முயற்சியை நீங்கள் எடுப்பீர்கள். அறுவடையை இல்லாமல் பண்ணி அல்லாஹு தஆலா அதை இல்லாமல் பண்ணுகின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படுத்துகின்றான். சில வேளை அடுத்த வருடம் இதனுடைய டபுளை தந்து உங்களை மகிழ்விப்பதற்கு இறைவன் காத்துக் கொண்டிருக்கலாம். சில வேளைகளில் அந்த டபுள் உங்களிடத்திலே வந்து சேருகின்ற நேரத்தில் இன்றைக்கு கவலைப்பட்டதை நினைத்து அல்லாஹ்வின் மீது நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தப்பெண்ணம் கொண்டீர்களே, அல்லாஹ் எங்களை அழித்து விட்டான், எங்களை நாசமாக்கி விட்டான், எங்களிடத்தில் இப்படி ஒரு அழிவை கொண்டு வந்து விட்டான் என்றெல்லாம் இறைவன் நமக்கு கெடுதியை செய்து விட்டான் என்கின்ற ஒரு நினைவோடு நீங்கள் பேசுகின்றீர்களே, சில வேளைகளில் அதை நினைத்து நீங்கள் வருந்துகின்ற ஒரு நிலைமை வரலாம். நமக்கு தெரியாது அன்பார்ந்த சகோதரர்கள், அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி இந்த சோதனை நம்மிடத்திலே கொண்டு வந்தான் என்று தெரியாது. நம்மிடத்திலே இருக்க வேண்டிய ஒரே ஒரு விடயம், யா அல்லாஹ் நான் உன்னை நம்புகின்றேன், எனக்கு வழிகாட்டு. உன்மீதே நான் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், எனக்கு நீ வழிகாட்டு. நீ காட்டுகின்ற வழி, நீ தெரிவு செய்கின்ற வழிதான், நான் தெரிவு செய்கின்ற வழி அல்ல என்கின்ற நிலைமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் எல்லா வழியையும் தெரிவு செய்து வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறோம், வழியை அல்லாஹ் தஆலா காட்டுவாங்க. நம்மள தெரிவு செஞ்சது அப்புறம் அங்கிருந்து காட்டு, அது போக வேண்டியது தானே, அங்கிருந்துதான் காட்டணும் என்று சொன்னால் வழியை தெரிவு செய்து விட்டல்ல, வழியை நீ காட்டு என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பார்த்துக் கொண்டு நம்முடைய முயற்சியை செய்து கொண்டிருக்க வேண்டும். அது சரியாக இருந்தால் வழியை காட்டுவான், இல்லை என்றால் டைவர்ட் பண்ணுவான். அல்லாஹு தஆலா காட்டுகின்ற வழியின் மீது திருப்தி கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது யாரெல்லாம் தவக்கல் வைக்கின்றார்களோ ஃபஹுவ ஹஸ்பு, அவர்களுக்கு அவன் போதுமானவன். இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது யார் தவக்கல் வைக்கின்றார்களோ வல்லாஹு யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹு தஆலா தவக்கல் வைக்கின்ற மக்களை நேசிக்கின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நேசிக்கின்ற மனிதர்களை ஒரு காலத்திலும் கைவிட்டதாக ஒரு வரலாறு எங்காவது காட்ட முடியுமா? நமக்கு குர்ஆன் நெடுகிலும் காட்ட முடியாது, ஹதீஸிலும் காட்ட முடியாது. அல்லாஹ்வை இவர் அதிகமாக நேசித்தார், இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவரை கைவிட்டு விட்டான் என்று ஒரு வரலாறு இந்த உலகத்திலே இல்லை என்பார்ந்த சகோதரர்களை. நிச்சயமாக இதற்கு பின்னாலும் வரப்போவது கிடையாது. எனவே அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து என்ன பிரச்சனை வந்தாலும் அதை முகம் கொடுப்பதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிய வேண்டும். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வருகின்ற நேரத்திலே ஏற்பட்ட ஒரு தடங்கள், அந்த தடங்களின் காரணமாக வருவதற்கு லேட் ஆகிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரியான ஒரு லேட் நடந்திருக்க கூடாது. நான் கொஞ்சம் ஏடியாக வெளியாக இருக்கணும். இந்த ஏடியாக வெளியாக அதனுடைய விளைவுதான் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமிஸ் ஸலாத்.